இன்றைக்கி பிரசாதத்துக்காக கல்கண்டு பொங்கல் செய்கிறதுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு 1 டம்ளர் பச்சரிசி கழுவிட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து இதை குக்கரில் வச்சு நம்ம நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே கல்கண்டு எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு தேவையான கல்கண்டு எடுத்துருக்கேன். அதை பொடிச்சு வச்சுருக்கேன். குக்கர் ஆறுனதுக்கப்புறமா அந்த சாதத்தோடு சேர்த்து நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த பொடிச்சு வச்ச கல்கண்டை எடுத்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா கல்கண்டு பொங்கல் நமக்கு தயாராகிடுச்சு. நல்லா அருமையான கல்கண்டு பொங்கல் பிரசாதத்துக்கு தயாராகிருக்கு. நன்றி மக்களே.